பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்தது மட்டுமின்றி முக்கிய தகவல்களை பகிர்ந்ததாக கூறி பிரபல பெண் யூடியூபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் குறித்து அடுத்தடுத்து வெளிவந்த தகவல்கள் தான் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹரியானாவைச் சேர்ந்தவர் ஜோதி மல்ஹோத்ரா. இவர் டிராவல் வித் ஜோ என்ற பெயரில் யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி வருகிறார். 3.77 லட்சம் பேர் இவரை பின்தொடர்கின்றனர். ஜோதி மல்ஹோத்ரா உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு இடங்களுக்கு சென்று அதை வீடியோவாக பதிவிட்டு சமூக வலைதளங்களில் பிரபலமானார். குறிப்பாக அண்டை நாடுகளான சீனா, இந்தோனேசியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு சென்று வந்த வீடியோக்களையும் பதிவிட்டுள்ளார். இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏஜென்ட் மூலம் விசா பெற்று பாகிஸ்தானுக்கு சென்றுள்ளார். அப்போது இவருக்கு டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றும் அதிகாரி ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் நெருங்கி பழகியதால் அந்த அதிகாரி ஜோதி மல்ஹோத்ராவுக்கு பாகிஸ்தான் உளவுத்துறை நிறுவனங்களை அறிமுகம் செய்து வைத்துள்ளார். இதனை அடுத்து வாட்ஸ்அப், டெலிகிராம் உள்ளிட்ட பல்வேறு செயலிகள் மூலம் பாகிஸ்தானுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து வந்துள்ளார் என கூறப்படுகிறது. இவரது யூடியூப் சேனலில் பாகிஸ்தான் வீடியோக்கள் தான் அதிகம் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த வீடியோக்களில் பாகிஸ்தான் குறித்து பாசிட்டிவ் கண்டென்ட்களையும் இந்தியா குறித்து அவதூறு கண்டென்ட்களையும் பகிர்ந்துள்ளார். அதில் இந்திய பகுதிகள் குறித்த ரகசியங்களையும் பகிர்ந்து வந்துள்ளார். குறிப்பாக அட்டாரி வாகா எல்லை, பாகிஸ்தானில் உள்ள இந்து கோவில், அங்கு தயாரிக்கப்படும் உணவு குறித்தும் வீடியோ பதிவு செய்த ஜோதி மல்ஹோத்ரா இந்தியா பாகிஸ்தான் இடையிலான கலாச்சார ரீதியான ஒப்பீடுகளையும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு காஷ்மீருக்கு சென்று வந்த வீடியோவை பதிவு செய்த அவர், பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு மீண்டும் காஷ்மீருக்கு செல்ல வேண்டுமா என்ற தொனியில் வீடியோ ஒன்றை அண்மையில் பதிவு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பாகிஸ்தானுக்கு முகவராகவும் ரகசியங்களை கொடுப்பவராகவும் செயல்பட்டு வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்தே பிரபல பெண் யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரா கைது செய்யப்பட்டுள்ளார்.